கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னதான் இருந்தாலும் சரி, அவர் அந்த வாக்குத்தத்தத்தில் சில கண்டிஷன்ஸ் போடுவார். அந்த கண்டிஷன் படி செய்யலைன்னா அந்த வாக்குத்தத்தம் செல்லாமல் போயிடும். அப்போ கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரு அப்படின்னு கேட்காதீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாங்கறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? வாக்குத்தத்தம் என்னது? ப்ராமிஸ். ப்ராமிஸ் வில் கேரி கண்டிஷன். இந்த இடத்துல என்ன கண்டிஷன்? ப்ராமிஸ் இருக்கு, டார்கெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. உன்னோட இருப்பேன், எதிர்த்து நிற்பதில்லை, ஒருத்தனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நீ தான் பங்கெட போற, திஸ் இஸ் மை எய்ம், நான் உனக்கு வச்சிருக்க பிளான், இந்த பிளானை நான் சொல்றேன். ஆனா நீ என்ன பண்ண? நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய. பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் அதாவது மிகவும் பலம் கொண்டு அப்படின்னா, நீ செய்யல, நீ செய்யணும்னா உன் கீழே இருக்கவங்களும் செய்யணும். இன்னர் மீனிங் இஸ், இது எனக்கும் பொருந்தும். என் கீழே இருக்கவங்களும் அதை செய்யணும். அப்புறம் போய் அழுது அழுது பிரயோஜனம் கிடையாது. அங்கிளுக்கு சொல்லிட்டாரு, அப்படி இல்லை, எப்படி நான் செய்யணும்? எப்படி நான் செய்யணும்னா, முதல்ல இன்ஸ்ட்ரக்ட் டவுன். ஒரு மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பாஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஐடியா கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஐடியாவை போடுவான், அனலைஸ் பண்ணுவான், யார் யாருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுன்னு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அவனுக்கு அந்த இதை கொடுப்பான். நீ இப்போ இதை முடிச்சுட்டு, இதுதான் நம்ம பிளான், நம்ம எய்ம், அண்ட் நம்ம இது ஒன்றா முடிக்கணும். அப்போதான் டார்கெட் அச்சீவ்டு. தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் தங்க மாட்டேங்குதுன்னா இதனால. அப்புறம் கர்த்தாவே ஏன் கை விட்டுன்னா, அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆகானுக்கு சொல்லல, யாருக்கு சொல்றாரு? ஜாஷுவாவுக்கு சொல்றாரு. கர்த்தர் ஏவாளுக்கு சொல்ல, ஆதாமுக்கு தான் சொன்னாரு. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, இந்த இது சபையில போடுது. அதை தான் சாமி வச்சாரு ஒரு அடி. மோசைக்கு விரோதமா பேசும்போது அந்த யாரு நியாயபுரம் பலம் கொண்டு திறமானது, அதை செய்யறதுக்கு முதல்ல பலன் கொள்ளு, திடமானதா இரு. அப்பொழுது நீ போகும் பலம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாதிருப்பாங்க. இதை நான் சாட்டர்டே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னை கொண்டுட்டு போய் 1ஆம் சங்கீதத்துக்கு கொண்டு போய் விட்டார். லெட்ஸ் டர்ன் our Bibles to Psalm 1. எத்தனை பேருக்கு தெரியும்? 1ஆம் சங்கீதம் 1வது வசனம் படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கன் என்ன ஆலோசனை பண்ணுவான்? என்ன துன்மார்க்கன்? என்ன? தேவனுடைய வழிகள் இல்லாம மற்ற வழிகளில் போறது. அங்க ஓப்பனா சொன்னேன், அதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். துன்மார்க்கத்தனம், 2 குடிகாரர்கள், ட்ரங்கர்ஸ், 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டா என்ன பேசுவாங்க? சொல்லும்போது அத்தனை பேர் சிரிச்சாங்க. அது பெரிய கான்ட்ரவர்சியா போச்சு. நான் அப்படிதான் பேசுவேன். ஒரு குடிகாரன்ட்ட போயிட்டு நீ துன்மார்க்கன்னு சொன்னா அவனுக்கு ஒப்புவத்துக்கே வரமாட்டான். நான் எப்படி துன்மார்க்கன்னு சொன்னேன்? துன்மார்க்கத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு படிச்சிங்கன்னா, நீதிமொழிகள் அதை எடுத்து படிச்சிங்கன்னா அவ்வளவும் இருக்கும், சங்கீதத்தில் இருக்கும். நீ சொந்த இஷ்டப்படி நடக்கிறது துன்மார்க்கன். நீதிமான் கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடப்பான்.
இப்போ கஷ்டமா இருக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் சொந்த இஷ்டத்தின்படி நடக்கிறோம்? இப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வச்சிருக்கீங்க, ஜாவா, பிபி, என்னென்னமோ சொல்றாங்க, நான் ஒன்றும் பார்த்ததில்லை. இந்த படி அதுபடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஆப்ரேட் பண்ணதான் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் படி நீ நடந்தாதான் உன் வாழ்க்கையே ஆப்ரேட் ஆகும். நீ பாட்டுக்கு நான் இஷ்டத்துக்கு நடப்பேன், அவர் என்ன வானத்தில் உட்காந்துருக்கிறாரு, கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்றும் நடக்காது. அவர் அங்கே வந்து என்ன பண்றாரு, நம்மளை தான் பார்த்துன்னுக்கிறாரு. என்ன மற்றது யாரும் அவருக்கு தொந்தரவு கொடுக்கறது இல்லை, நம்ம தான் தொந்தரவு. பாவிகளுடைய வழியில் இல்லாமல். யார் பாவி? பாவம் செய்யறவங்க. மூணாவது கேலி பண்றவங்க. இன்னைக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியா போயிடுச்சு. பரியாசக்காரர், உட்காரம் இடத்தில் உட்காராத. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த மாதிரி கும்பல் வச்சுன்னா விலகி போ. மூணு டோன்ட் சொல்றாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத. கர்த்தருடைய வழிகளை விட்டு தன்னுடைய வழிகளை போதிக்கிற அத்தனை பாஸ்டரும் துன்மார்க்கம், எல்லாருமே துன்மார்க்கம். நான் போய் சொன்னா நானும் தான். பாவியுடைய வழியில் நிற்காத. மனுஷருடைய சட்டங்களை தேவனுடைய சட்டங்களா மாத்தாத. அதான் யூதர்கள் செய்தது. இதான் இயேசு சொல்வாரு. தேவனுடைய சொல்லபடி செய். நீ தேவ பயம் இல்லாம தான் அங்க பின்னால உட்காந்து பேசிட்டு இருக்கிற. டைம் வேஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாது தங்களே கொன்னுக்கிறாங்கன்ட்டு. இஸ் சம்திங் லைக் பாய்சன் இன்ஜெக்ஷன் ஏத்துக்கிற மாதிரி. தேவனுடைய வழிகளை அவர் சொல்றபடி நடக்கலன்னு சொன்னா பாய்சன் இன்ஜெக்ஷன் எடுத்து மேலே ஏத்துக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இங்க இருந்து இந்த சேனலை பாக்குறது, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்த அவன் தான் வாக்குத்தத்தம் கொடுக்குறான்ல. குடிக்கிறவனுக்கு ஒரே வாக்குத்தத்தம், குடிக்காதவனுக்கு ஒரே வாக்குத்தத்தம், தப்பு செய்யறவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம், தப்பு செய்தவனுக்கு ஒரே வாக்குத்தத்தம். அவன் என்னடா நினைப்பான்? சேனலை பார்த்துருது. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன், கர்த்தருக்காக காத்திருந்தேன். நீ காக்கவே இல்லை, நீ என்டர்டெயின்மெண்ட் பார்க்க போயிருந்த. நல்ல வார்த்தைகள் கிடைக்குமான்னு இப்போ கேட்டு போட்ட. நீ இஷ்டத்துக்கு நடப்ப, ஆனால் அங்கே ஆசீர்வாதம் கூறும்போது அந்த ஆசீர்வாதம் எனக்கு வராதான்னு கேட்பேன். நடக்காது. இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இது யாருக்கும் பிடிக்காது, எனக்கு தெரியும். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியது கடமை இல்லை. யாராவது ஒரு காரியம் செய்யறதுனால, ஆண்டவரே நான் அந்த காரியம் செய்ய போறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு பண்றீங்களா? ஏன் அது அது சிலது அவசரமா? அது என்ன அவசரம்? அது வாய்க்காம போயிடுது இல்லை, அப்புறம் திருப்பி ரீடூ பண்ணுவீங்கல்ல. அது ஒன்றும் இல்லை. கெட்டது செய்யும்போது ஜெபம் பண்ண மாட்டோம். இது அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. இதான் தியானிக்கிறது. ஒருத்தனை அட்டாக் பண்ண போறீங்க, ஒருத்தனை கோல் வைக்க போறீங்க. இப்ப ஒருத்தனை பத்தி ஒருத்தனுக்கிட்ட கோல் வைக்கிறீங்க.
பைபிளில் போட்டிருக்கு கோல் சொல்ல ஜனத்துக்குள் கோல் சொல்லி திரியாதியாக போட்டிருக்கு. இப்போ கோல் சொல்ல வரும்போது ஜோ பண்ணிட்டு கோல் சொல்றியா? ஆனா அது என்னாச்சு, கோல் சொல்லி திரியாது இருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்க பிரமாணத்தை மீறியாச்சு. இப்ப ஜோ பண்ணிட்டு வர்றது என்ன? அதுக்கு ஆண்டவரே இப்ப நான் போறேன் கோல் சொல்றதுக்கு, என் கூட வாங்க, நீங்களும் நானுமா சேர்ந்து போய் கோல் சொல்லலாம் அப்படின்னா எப்படி அவர் எடுப்பார் தெரியுமா? நீ உட்கார வச்சிருக்க மனுஷன் ஒரு முட்டாள். இப்படிதான் அவர் கணக்கில் போகும். அவர் ஒன்றும் மடையன், ஒன்றும் தெரியல. ஆகவே நான் அதை கையில் எடுத்து நான் சொல்ல போகிறேன். God, you don't know anything. So I'll take the law into my own hands. நான் பொதுவாக என்னோட ஆட்டிடியூட் என்ன, கோல் வச்சா கேட்கறது இல்லை எனக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடுவேன். நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுத்தையும் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எப்போ சேர்த்து போயிட்டுருக்கேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? மைன்யூட்டா வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். உனக்கு கோல் வைக்கணுமா, நேராக அவர்கிட்ட கோல் வை. அவருக்கு அந்த சூழ்நிலை எப்படி மாற்றணும்னு தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்மளுக்கு இதெல்லாம் புரியாது, செய்ய மாட்டேன், தெரியாது. சாமியை ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கும். அதனாலதான் பிரச்சனை. பாவிகிற வழியை நில்லாத. உன் சபை பரிசுத்தவான்களை நிரப்புற இடம் இல்ல, எல்லாருமே வரலாம். நீங்க என்ன பண்ண, ஒரு பாவி வந்தானே அவனை தூக்கி நிறுத்தி அவனை இதை கொண்டாந்து அவனை லைன்ல கொண்டாந்து அவன் நல்லவனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஏசுநாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவர் தான் திருத்த போறது. அதை விட்டுட்டு நம்ம நம்முடைய பிஸியா சண்டை போட்டுட்டு இருந்தா, நீ மனம் திரும்புதல கேட்ட கனிகளை கொடுக்காவிட்டால் உனக்கு தப்புப்பே கிடையாது. நீ நினைச்சுக்கிட்ட நான் என் இஷ்டப்படி வாழுவேன் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்ட. நான் ஓப்பனா சொல்றேன், அமெரிக்கன் சொசைட்டியில் there is no this thing, they select each other, man and wife, man and woman. அது பண்ணும்போது they dateனா தப்பான டேட் கிடையாது. they come and meet in a place. இந்த மீட்டிங் பிளேஸில் ரெண்டு பேரும் பேசிக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த பேசும்போதே அவங்க கணிச்சுக்குவாங்க, இந்த ஆளோட என்ன குடும்பம் நடத்த முடியுமா, குடும்பம் நடத்த முடியாதா. எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தென் கர்த்தர் இடப்படுவார். கர்த்தர் இடப்பட்டு, இந்த பொண்ணு வேணாம், உனக்கு ஒத்து வராது, வேற பொண்ணு நான் வச்சிருக்கேன், அது காமிப்பேன்னு சொல்லி கொண்டு போய் காமிக்கிறாரு. அந்த பொண்ணோட தான் உன் வாழ்க்கை. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணினா என்ன ஆகும்னு கேட்டா, நான் இவ்வளவு நாள் பழகிட்டேன்னு, உன் மனசு அவருக்கு தான் தெரியும். அந்த பொண்ணோட வரப்போற பொண்ணோட, உனக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணோட மனசும் அவருக்கு தான் தெரியும். இது வயசு வேச ஐவன் பெண்களுக்கும் சொல்றேன். அப்போ ஒன்னா போவீங்க டிராவல். நம்ம சொசைட்டியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா பார்த்து wisdom comes from parents அப்படி நினைச்சுக்கிறோம். நோ, லாட் ஆஃப் டைம்ஸ் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அனலைஸ் பண்ணணும். பெற்றவங்க காட்டி கொடுத்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, உனக்கும்
பையனுக்கும் அந்த பையனாக இருந்தால் அவன் பொண்ணுக்கும் பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு போய் யார்கிட்ட கேட்கணும்? இல்லாட்டி அவுட் ஆஃப் கம்பல்ஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் டிவோர்ஸ். நமக்கு லவ்னால என்னன்னு தெரியாது, லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது, லவ்க்கு இன்ஃபாக்சுவேஷனும் வித்தியாசம் தெரியாது. நான் என்ன போலதான் நீங்க நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா அது முட்டாள்தனம். எல்லாருக்கும் தேவன் நியமிச்சிருக்க ஒரு ஓட்டம் இருக்கு, வழி இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லிக் கொடுப்பாரு. இதுதான் நான் தெரிந்து கொள்ளும் வழி. கர்த்தர் நமக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த வழியில போனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் யோசுவாக்கு சொல்லி கொடுக்குறாரு. யோசுவாக்கு மூளை இல்லைன்னா, இல்லை மூளையெல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? யோசுவாவே, நீ நான் சொல்றபடி நட, சொன்னா நடந்தினா நீ சக்சஸ்ஃபுல்லா ஆவ. இங்க பாவிகளோட வழியில் இல்லாமலும் பரியாசக்கார ஒரு காரணத்துல டோன்ட். நீங்களும் உங்க வாழ்க்கையில எது டோன்ட். ஒருத்தன் தம் அடிச்சுட்டு நின்று இருந்தானா அவன் பக்கத்துல போய் நிக்காத. உன்னை அறியாம நீ கேன்சருக்குள்ள வெந்துடுவ. நீ தம் அடிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்ப 3 டோன்ட்ஸ். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத. இப்ப ஒருத்தன்ட்ட இருந்து ஆலோசனை வருது, அது தேவன்கிட்ட வந்துச்சா அவங்ககிட்ட இருந்து வருதா? தேவன்கிட்ட இருந்து வரலன்னு சொன்னா ஆகாப் என்ன சொன்னா, யோசபாத்தை பார்த்து, நீ ராஜா மாதிரி போ, நான் சோல்ஜர் மாதிரி போறேன். அப்ப ட்ராப் தானே செட் பண்றான். அந்த இடத்துல கர்த்தர் ஒண்டி அவனோட யோசபாத்தோட இல்லைன்னா அவன் காலி. அப்ப அது துன்மார்க்கருடைய ஆலோசனை. கர்த்தர் ஒரு சின்ன லா போட்டார், உன்னை போல பிறடன் நேசி. இங்க வச்சுனா உனக்கு வலிக்கிற மாதிரி அவனுக்கும் வலிக்கும்ன்றதை யோசனை பண்ணு. அப்படி யோசனை பண்ணினா அந்த இதை செய்ய விட மாட்டாங்க. உனக்கு வலிக்கிற மாதிரி தான் அவனுக்கும் வலிக்கும். அதை 2 கமாண்ட்மெண்ட்ல முடிச்சாரு. உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பாடத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது ஒப்பான பிரதான கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறரிடத்துல. என்னிடத்துல அன்பு கூறுனா எனக்கு இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்குவேன், நான் இதெல்லாம் போட்டுக்குவேன், இதெல்லாம் நல்லா நினைச்சுக்குவேன். அப்ப அவனுக்கும் திங்க் பண்ணது மாதிரி. இப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்மளுக்கு அது வராது. ஏன்னா செல்ஃபிஷ்னஸ்ன்றது கொஞ்சம் ஒட்டி இருக்கு உடம்புல. அந்த செல்ஃபிஷ்னஸை தூக்கி போகணும். Then we will have God's love within us. You're getting the point? So, இதுதான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியோட வழி. இந்த பாவி வழி சொல்லும்போது தான் நான் இந்த குடிக்காரங்களோட இதை சொல்லிட்டேன். அதுக்கு டமால் டுமீல் வந்துருச்சு எனக்கு பதில். ஆனால் பிரசங்கம் பண்ண விட மாட்டேன்றாங்களா? ஏன்னா பிசாசுக்கு இந்த வசனம் பிடிக்கலன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் 4 பேர் தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறான் ரோட்டில். நீ அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அவன் கூட நீ நின்னா போலீஸ்காரன் என்ன நினைப்பான்? அப்போ அதை விலகி ஓடு. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை தவிர்த்து உனக்கு நன்மை நினைக்கக்கூடிய வேற ஆள் இல்லவே இல்லை உலகத்தில். ஈவன் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். அந்த பட்சத்தில் நான் யாரை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன்? எனக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்க? தெரிஞ்சவங்க இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாரோடையும் நான் பேச மாட்டேன். ஏன்? எனக்கு தெரியும் அவங்களோட ஜெல்லா முடியாது. என்னால் நான் ஜெல்லானேன்னா அவங்க வழிகளில் கொஞ்சம் நான் கற்றுக்க வேண்டியது இருக்கும். 2வது, அவங்க யாரும் ஏன் வழிக்கு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பயம். சாமியார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்படி தான் பேர் வச்சுருந்தாங்க. அதோ வர்றாரு சாமியார். அவங்க சொல்லிட்டு போகிறாங்க.
இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்களை சொல்றேன். அடுத்தது பரியாசக்காரர் கரெக்ட்ல 3 டோன்ட். அதுல துன்மார்க்கர்னு சொன்னா சண்டை போடுகிறவன், 2 பேர் சண்டை போடுற புத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அவனோட போய் சேராத, நீ அந்த சண்டைகளை கற்றுக்கொள்ளுவாய். புரணி பேசுகிறவனோட சேராதே, அது எனக்கே தெரியாது, வரும் அது போட்டு ஒருத்தனை பத்தி பின்னால பேசுறது, அவங்களோட இருக்காத. கத்தனத்துல இருக்க மாட்டாரு. நீ முக்கால்வாசி அங்க சர்ச்சில் அதுதான் பார்த்துருப்பேன். அவன் இப்படி இவன் இப்படி, கடைசியில் சினிமாவில் போய் இறங்கி சீரியலில் முடிஞ்சு இதில் இவன் இப்படி சண்டை போடுறான், இதில் போய் முடியும். அப்புறம் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க, உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹகாயில படிச்சு பார்க்கிறோம்ல, உன் வழியை சிந்தித்து பார். என் வழி ஒழுங்கா இருக்குதா? எப்படி இருக்குது? அதுக்கு பதிலா என்ன செய்யணும்னு சொல்றாரு, டோன்ட் டூ கொடுத்துட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அதாவது ஐ லவ் காட்ஸ் வேர்ட். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ராத்திரியும் பகலும் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்யும் போதும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 119 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். நான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறேனா? அனுதினம். ரைட். 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால்தான். 17வது வசனம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை. அவன் பாயிண்ட் என்ன இருக்குது? வசனம். அவன் சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டான். வசனத்தின்படி நடந்தா தேவனுடைய ஃபேவர் நம்ம மேல வரும். நான் பிழைத்து நடத்துக்குவேன். அடுத்தது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இது மாதிரி 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்ப உயிர்ப்பிக்கிறது எது? வசனம். இல்லாட்டி எங்க இருப்பேன்? மண்ணோடு. அதாவது செத்து போயிடுவேன்னு அர்த்தம். அடுத்தது 33. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். பிரமாணங்களின் வழியை எனக்கு சொல்லிக் கொடுங்க. சரி, அடுத்தது 43. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். சத்திய வசனத்தை என் வாயிலிருந்து நீக்க விடாது. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஜட்ஜ்மெண்ட். 65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். வசனத்தின்படி தான் நடத்துவாரு. நடத்துன்னு வெளியே நடத்தி வேற எங்கேயாவது போயிட்டு கொண்டு நடத்திட்டு போயிடுவாரு. நம்ம வழியில நடந்தா வசனத்தின்படி தான் நடத்த போறாரு. இதுல இன்னொன்று வேடிக்கை பாருங்க. 57வது வசனம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, யூ ஆர் மை போர்ஷன். நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்றேன். இந்த பாரு 119 சங்கீதத்தை எத்தனை வசனம் எடுக்க முடியுது பாரு. இன்னும் அதிகமா எடுக்கலாம். அடுத்தது 74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். இப்ப சொன்னேனே,
ஒவ்வொரு ஆக்ஷனுக்காக வசனத்தை வச்சுட்டு காட்டிட்டு இருக்கணும். 89. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வசனம் வேலை செய்யறதுக்காக லாவ் அங்க எழுதி வச்சுட்டாரு. இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. அவங்க என்ன பண்ண வேணும்? நேரா போய் அந்த வசனத்தை எடுத்து சாட்சியாக, எப்பவுமே சாட்சியாக வச்சிருப்பாரு. இட்ஸ் லா இஸ் ரிட்டன். யுவர் பிசிக்ஸ் கேன் சேஞ்ச், யுவர் சயின்ஸ் மேர் கேன் சேஞ்ச், பட் காட்ஸ் லா இஸ் இட்டர்னல். இட் வில் நாட் சேஞ்ச். அதனால்தான் அங்க எழுதி வச்சிட்டாரு. புத்தியுள்ள மனுஷன் போய் பார்த்து அவர் வசனத்தை பிடிச்சிட்டுவோம். நீங்க ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஒவ்வொரு 8 வசனத்துக்கு நடுவில் எடுக்கிறேன் நான். நீங்க புத்திசாலியா கவனிச்சீங்கன்னா இந்த இதுல ஒவ்வொரு 8 வசனத்துக்குள்ள இருக்கிற வசனத்தை தான் எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 8 வசனத்துல ஒன்று எடுத்தேன். அடுத்தது 9ல இருந்து இதுல இருந்து வரைக்கும் இருக்கு பார்த்தேன். அப்படிதான் எடுத்துட்டு வரேன். சார் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். சொல்லுங்க. நாள் முழுவதும் எனக்கு தியானம். இப்படி பண்ணா கர்த்தருடைய ஃபேவர் உங்ககிட்ட இருக்கும். நீ வெற்றி செய்கிற காரியமெல்லாம் வெற்றியமா இருக்கும். 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். கால் பாவம் செய்ய பொல்லாத வழிக்கு போகுது. யோசனை பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நான் ஒரு யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. நீ கல்லு கடைக்கு போறதுக்கு முன்னால ஒரு உதாரணம். இப்ப நம்ம பார்க்கற எதிர்க்க ஜெபம் பண்ணிட்டு கல்லு கடைக்கு போவோமா? அங்க சைலண்டா போடுவோம். வேணா ஒண்ணு பண்ணுவோம். அங்க போயிட்டு இப்படி திரும்பி பார்ப்போம், யாராவது நம்மளை பார்க்கறானா. ஏன் பயம் வருது? இந்த மாதிரி எந்த காரியத்தை செய்தாலும் சரி, நான் கல்லுக்கடை இல்லை, எந்த காரியத்தை செய்தாலும் நீ திரும்பி திரும்பி பார்த்துட்டு செய்கிற, you are in problem. That's the reason your conscience itself is telling no, don't do that. So that's the reason you are overcoming your conscience and going there. Now let us turn to Psalm 1. போயிட்டே இருக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனை. இல்ல 3வது வசனம் அதை படிச்சுட்டோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எப்படி நீர், அதாவது நீர்கால்கள்ல தண்ணி போற இடத்துல பக்கத்துல மரம் இருக்குது. அந்த மரம் என்ன பண்ணும்? அதுக்கு மழை பெய்யணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே அவசியம் கிடையாது, பாட்டுக்கு எடுத்துக்கும். ஓகே. தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் சீசன்ல பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நடக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இது பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு காலம் உண்டு, காலேஜுக்கு போறதுக்கு ஒரு காலம் உண்டு, வேலை தேர்றதுக்கு ஒரு காலம் உண்டு, கல்யாணம் பண்ற ஒரு காலம் உண்டு, அந்த கல்யாணத்தை பண்ணி பிள்ளைய பெறத்துக்கு ஒரு காலம் உண்டு, அந்த பிள்ளைகளை வளர்க்க ஒரு காலம் உண்டு, இதை வைக்கிறதுக்கு காலம் உண்டு, எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ற காலம் உண்டு, அது பிஸ்னஸ் தோல்வி அடைய காலம் உண்டு, வெற்றி அடைய காலம் உண்டு, அப்புறம் வரிசையா போயிட்டு இப்படியே போயிட்டு கடைசியில் சாக ஒரு காலம் உண்டு. தான் சீசன்ல தான் செய்துட்டு போயிடுவான். இந்த சங்கீதத்தை எப்படி படிச்சிருக்கோமா? ஏன் இது சின்ன வயசுல எனக்கு மனப்பாட சங்கீதம். நீர்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் கண் தனியை கண்டு இலை உதிராது. அப்பப்ப உழுதுரும். அப்பப்ப இலை உழுது பேன் காக்கும்.
விட்ச்கிராஃப்ட் அடித்த மரங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் எதுவுமே தொடாத மரம் இருக்கும், அது நேர்காலில் ஓரமாக இருக்கும். தேவ வசனத்தின்படி நடந்தால் உன்னை எதுவும் தொடாது. இதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னென்னா நாங்கள் கர்த்தருடைய வழிகளில் தான் நடக்கிறோம், ஆனாலும் எங்களை தாக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. உன் கர்த்தருடைய வழினாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அப்புறம் எப்படி உனக்கு இது வரும்? இவன் ஒரு சாமியாருடா, இவன் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் சுருக்கி தான் கர்த்தரிட போடுறாரு. யோசுவா 1 சொல்றாரு, உன் புத்திமான நடந்து கொள்ளும்படியோ அதை இடதுபுறம் வலதுபுறம் விட்டு அதை விட்டு விலகாது இருப்பாயாக. இப்படி பண்ணின்னு நான் கூட இருப்பேன். இப்ப ஜோசுவா 1 எவ்வளவு பெருசா போகுது பார்த்தீங்களா? இவன் பாதி தான் முடிக்கிறேன், அப்படியே டைம் ஆனதே லேட்டு, அதை முடிக்கிறேன். ஞானமாக நடந்துக்கோங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க, ரொம்ப அதிகம்லாம் வாழ போகிறது இல்லைங்க.